ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் இதிகாசம் மற்றும் புராணம். சரிங்களா? அதாவது நம்முடைய சிலபஸில் வர 2வது டாப்பிக்கில் இந்து மத நூல்களில் உள்ளடக்கமாக இது வரும். சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம இதிகாசம் பற்றி பார்க்க போகிறோம். இதிகாசமாக இருக்கட்டும், புராணங்களாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு கருத்தை நமக்கு சொல்லித்தரும். என்ன அப்படின்னா, நம்ம எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது அப்படிங்கிற 2 கருத்துக்களையும் தான் நமக்கு இதிகாசங்கள் சொல்லித்தர்றது இல்லைங்களா? இப்போது மகாபாரதம் எடுத்துக்கிடலாம், ராமாயணம் எடுத்துக்கிடலாம். இந்த 2மே இதிகாசங்கள் தான். இதில் ராவணனை ராமன் ராமாயணத்தில் வீழ்த்துறார் இல்லையா? ராமனை போல வாழ வேண்டும், ராவணன் போல வாழக்கூடாது அப்படிங்கிறது இல்லையா? அதே மாதிரி மகாபாரதத்தை எடுத்துக்கிடுவோம். பஞ்சபாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் என்ன ஆகுது அப்படின்னா, சூழ்ச்சியால் பகை ஏற்படுது. அப்படி தானே? இறுதியில் என்ன அப்படின்னா, தர்மம் வெல்லும். அப்போது இந்த இதிகாச கதைகள் என்ன நமக்கு உணர்த்தும் அப்படின்னா, அதாவது நம்முடைய வாழ்க்கையில் உண்மையை பேசணும், தர்மத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை என்ன பண்ணணும், நடத்தணும். அதாவது தர்மம் எப்போதுமே வெல்லும், தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் தர்மம் மறுபடியும் வெல்லும் சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த கான்செப்டை தான் நம்ம இதிகாசங்கள் புராணங்கள்லாம் நமக்கு கற்றுத்தரக்கூடியது. சரிங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு இதிகாசம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஐதீகத்தை நிரூபணம் செய்யும் வரலாறு அப்படிங்கிறது பொருளுங்க. ஐதீகம்னா என்ன அப்படின்னா, காலங்காலமாக நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு ஃபார்மெட் இல்லையா? ஒரு மெத்தட். அதை தான் பாரம்பரியமாகவே நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துக்கிட்டு இருப்போம். அதுதான் என்ன அப்படின்னா ஐதீகம். அந்த ஐதீகத்தை நிரூபணம் செய்யக்கூடிய வரலாறு தான் இதிகாசம். சரிங்களா? இந்த லைனை அப்படியே படிச்சுக்கணும். இது ஒன் வேர்டில் கேட்பாங்க. அடுத்தது என்ன அப்படின்னா, இந்த இதிகாசங்கள் அப்படின்னா வேதங்கள் உபநிடத 2 கருத்துக்களுமே அதில் அடங்கி இருக்கும். அதாவது ஒரு கதை வடிவத்தில் தான் இருக்கும். அந்த கதையில் நம்முடைய வேதங்களில் சொல்லப்பட்ட கருத்துக்கள், உபநிடதங்களில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் அது எல்லாமே அடங்கி இருக்கும். சரிங்களா? இந்த இதிகாசங்களை நம்ம 2ஆக பிரிக்கலாமா? ராமாயணம், மகாபாரதம். இப்போ ராமாயணத்தை எழுதியது யார் அப்படின்னா நமக்கு தெரியும், வால்மீகி முனிவர் இல்லைங்களா? வடமொழியில் வால்மீகி எழுதியிருப்பார். இதே இது நம்ம தமிழில் பார்த்தோம்னா கம்பர் எழுதியிருப்பார். அப்படிதானே? இந்த ராமாயண கதையில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அரச நீதி, சத்திய பரிபாலனம், புத்திரர் கடமை, பெரியோர் வழிபாடு, கற்பு நெறியின் மேன்மை, இது எல்லாமே இதில் விளக்கியிருப்பாங்க. எப்படி? இப்போ நம்ம ராமரை எடுத்துக்குவோம். அவர் ஒரு ராஜாவாக இருப்பார் இல்லையா? அரசனாக தான் இருப்பார். அப்போ சத்தியத்தை காப்பாற்றுறவராக இருப்பார். தசரதனுடைய வாக்கை காப்பாற்றுவதற்காக தானே காட்டுக்கு போகிறாரு. புத்திரருடைய கடமை என்னவோ அதையும் நிறைவேற்றியிருப்பார். பெரியோர் வழிபாடும் பண்ணியிருப்பார். அப்புறம் நம்முடைய சீதாதேவியின் மூலமாக கற்பு நெறியை பற்றியும் அதில் சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா? இது எல்லாமே ராமாயணத்தில் வரக்கூடிய கருத்துக்கள். நம்ம கூட ஒரு வீடியோ கொடுத்துருப்போம். அதாவது அயோத்தியில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்துருச்சு இல்லையா? இப்போது ராமர் கோயில் திறப்பு அன்னைக்கு, பிரதிஷ்டை பண்ண அன்னைக்கு நம்ம ஒரு சிறப்பு வீடியோ அப்படிங்கிற பேரில் கொடுத்துருப்போம். அதில் ராமருடைய சிறப்புகள், சரிங்களா, அவருடைய அவதாரத்தினுடைய சிறப்புகள் பற்றி நம்ம ஒரு வீடியோ கொடுத்துருப்போம். ஸோ பார்க்காதவங்க அதை பாருங்கள். இதில் அந்த வீடியோவை பொறுத்தளவில் ராமாயண கதையில் நம்முடைய ராமர் என்னென்ன ரோல்லாம் பண்ணுறாரு அப்படிங்கிறத நான் விளக்கி கொடுத்துருப்பேன். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் இப்போது மகாபாரதத்தை இயற்றியவர் வியாசர். சரிங்களா? மகாபாரதத்தை இயற்றியவர் வியாசர். இந்த கேள்வியும் கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிளான கேள்விகள்லாம் கேட்பாங்க. ஒரு 10 to 15 கொஸ்டின்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப பேசிக்காக கொஸ்டின்ஸ் இருக்கும். நம்ம இதெல்லாம் கேட்பாங்களா அப்படின்னு நினைப்போம். கண்டிப்பாக கேட்பாங்க. சரிங்களா? அப்போது இந்த பாரதம் இருக்கு இல்லைங்களா? பாரதம் 5ஆம் வேதம் அப்படின்னு சொல்லுவோம். மகாபாரதம் தான் 5ஆம் வேதம். அதே மாதிரி ஞான நூல்களில் சிறந்தது பகவத்கீதை. இந்த பகவத்கீதை இந்த மகாபாரதத்தில் அடங்கியிருக்கு. அப்படின்னா என்ன? பகவத்கீதையில் சொல்ல வரக்கூடிய கருத்து மகாபாரதத்தில் உள்ளடங்கியிருக்குங்கிறது தான் அர்த்தம். எல்லா கருத்துமே மகாபாரதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, இல்லாதது இல்லை இல்லைங்களா? அதாவது சூழ்ச்சியால் தர்மத்திற்கு ஒரு பாதகம் வருது. அப்போது பகவான் மூலமாக அந்த அதர்ம போராட்டத்தில் இருந்து இறைவன் கடைசியில் என்ன பண்ணுறாரு? தர்மம் தான் வெற்றி பெறும் அப்படிங்கிற ஒரு கருத்தை அங்கே வைக்கிறாரு இல்லையா? அதுதான் இப்போது இந்த 2 இதிகாசங்களுமே சொல்லக்கூடிய விஷயம் என்ன? நமக்கு அதர்ம காலங்களில் அதர்ம போராட்டம் இருந்தாலும் கடைசியில் தர்மம் தான் வெற்றி பெறும் அப்படிங்கிறது தான் இதில் சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே, அடுத்தது புராணம் பற்றி பார்க்க போகிறோம். புராணம் அப்படின்னா என்ன அப்படின்னா, பழைய வரலாறுகள், ஹிஸ்ட்ரி
இல்லையா? அப்படிங்கிறது தான் பொருள். இதுவும் கேட்டிருக்காங்க. புராணம் அப்படிங்கிறவுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா பழைய வரலாறுங்கிறது பொருள். இதை எழுதியவர் யார் அப்படின்னா வேதவியாசர். இதுவும் கேட்கப்பட்ட கேள்விதான். சரிங்களா? அந்த புராணங்கள்லாம் எழுதுறதுக்கு உதவி பண்ணவர் தான் சூத பிராணிகர். புராணங்கள் எழுதியர் யாரு? வேதவியாசர். அதை எழுதுறதுக்கு உதவினவர் யாரு அப்படின்னா சூத பிராணிகர். புராணங்களுடைய எண்ணிக்கை மொத்தம் 18. சரிங்களா? அதை நம்ம ஒரு 18 வகை அப்படின்னு பார்க்கும்போது சிவபுராணத்தில் ஒரு 10 இருக்குது. அதுக்கப்புறம் விஷ்ணு புராணத்தில் ஒரு 4 வகை. அதுக்கப்புறம் பிரம்ம புராணத்தில் ஒரு 2, சூரிய புராணத்தில் 1, அக்னி புராணம் 1. சரிங்களா? ஆக மொத்தம் எத்தனை? 18 புராணங்கள். இப்போது சிவபுராணங்களில் ஒரு 10 இருக்குது. அது என்னெல்லாம் அப்படின்னா சைவம், பவிஷ்யம், மார்க்கண்டேயம், லிங்கம், ஸ்காந்தம், வராகம், வாமனம், மச்சம், கூர்மம், விர்மாண்டம். சரிங்களா? அடுத்து விஷ்ணு புராணங்கள் எத்தனை அப்படின்னா 4. அது எதெல்லாம்? காருடம், நாரதீயம், வைஷ்ணவம், பாகவதம். சரிங்களா? பிரம்ம புராணத்தில் 2 இருக்குது. அது பிர்மம் அப்புறம் பதுமம். அக்னி புராணத்தில் 1, அது ஆக்னேய புராணம். சரிங்களா? சூரிய புராணம் 1, பிரம்ம கைவர்த்தம். சரிங்களா? இதெல்லாம் புராணங்களுடைய வகைகள். இதில் வந்து நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் என்னெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த சிவபுராணங்கள் இருக்குது பார்த்தீங்களா? அதில் வந்து வராகம், மச்சம், கூர்மம் இதை கொடுத்துட்டு இது என்ன புராணம்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் விஷ்ணு புராணத்தை பொறுத்தளவில் நாரதீயம் அப்படிங்கிறத கொடுத்துட்டு என்ன வகை புராணம்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஓகே. அடுத்து வேதம் என்ன சொல்லுவு அப்படின்னா சத்தியம் வத தர்மம் சர அப்படின்னு சொல்லுது. இவருடைய பொருள் என்ன அப்படின்னா உண்மையை பேசணும், தர்மத்தை தான் செய்யணும் அப்படிங்கிறது தான். சரிங்களா? நம்முடைய வேதக்குடைய கருத்தே தானே, தர்மப்படி தான் நம்ம வாழ்க்கையை நடத்தணுங்கிறது தானே சொல்லி தந்துகிட்டு இருக்காங்க. அப்போது இந்த புராணங்களாக இருக்கட்டும், இதிகாசங்களாக இருக்கட்டும், மொத்த கான்செப்டுமே என்ன அப்படின்னா உண்மையை பேசணும், தர்மத்தை செய்யணும் அப்படிங்கிறது தான். சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப ஈஸியான டாபிக், ரொம்ப எளிமையானது. இதுலேருந்து எப்படியுமே எப்போவும் ஒரு கொஷின் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. சரிங்களா? ஓகே. அடுத்த வீடியோவில் நம்ம வந்து இதோடைய தொடர்ச்சி வந்து என்ன அப்படின்னா சாத்திரங்கள் இருக்குது. அதோட இந்த சிலபஸோட 2வது டாபிக் வந்து முடியுது. சரிங்களா? மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.